உங்களோட செயல் தான் உங்களுக்கு பெருமை சேர்த்து. இந்த வாழ்க வாழ்க கோஷன்றது உங்களை நட்டாத்துல நிட்டி. எதிர்காலம் சின்னவர் வாழ்க, வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி, எங்களின் எதிர்காலம் சின்னவர். கள்ளக்குறிச்சியில் 62 பேர் செத்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் போய் நீங்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க வாழ்கன்னு சொன்னீங்கன்னா இல்ல அடுத்த தலைவர் இவர் தான் அப்படின்றது இப்ப இல்லதே ஊருக்கே தெரியும். அதை எதுக்கு 10 வாட்டி சொல்லி காட்டுறீங்க? உங்களுக்கு வேற வேலை இருக்குல்ல. பேசுறாங்களா இல்ல கட்சியில இருக்க தலைமை இதை விரும்புறாங்களா? தலைமை விரும்பட்டும் விரும்பாம போட்டாங்க. இல்ல தலைமைக்கு சம்டைம்ஸ் புரிதல் கூட இருக்காம போகலாம். ஆனா நாராசா உதயநிதி ஸ்டாலின் பேர் சொல்லலன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா ஆளா அங்க நிப்பாப்ல. அப்போ உங்களை துதி பாடுறவர்கள் இன்னைக்கு பாடுவாங்க, நாளைக்கு பாடாம போயிடுவாங்க. நீங்க போற இடம்லாம் வாழ்க 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 வாழ்கன்னா அது குடும்ப அரசியலை பாராட்டுற மாதிரி ஆயிடும். எதிர்கட்சி தாண்டி சாமானிய மக்களுமே கவனிக்கிறாங்க. பிடிக்காதுங்க. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி திமுக இருக்கவங்க நினைக்கிறாங்க. தலைவி அம்மா அப்படின்னு அவங்க ஒரு இது பண்ணிட்டு தான் அவங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அதுவே விமர்சனத்துக்கு உள்ளாகிறப்ப அதை பண்றப்ப ஏன் இது நாங்க பண்ணக்கூடாது? ரெண்டுமே தப்பு தான். இந்த பிரச்சனைக்கு எல்லாம், இந்த கேள்விக்கு எல்லாமே கலைஞர்கள்கிட்ட பதில் இருக்கு. ஆனா அங்கேயே இவங்க போய் பார்க்க மாட்டாங்க. நல்லது பண்றேன் பூரா கெட்டதையும் பண்ணி விடுறீங்க. அப்போ நீங்க காட்ட வேண்டிய விசுவாசத்தை செயல்ல காட்டணும். செயல்ல காட்டாம சொல்லுல காட்டுறேன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் போய் பேசியிருக்கீங்க. அதாவதுங்க, தற்பெருமை ஆட்சிக்கு அவப்பேரை உருவாக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாராளுமன்றத்துல நம்ம 40 எம்பிக்கள் போய் பதவியேற்றாங்க. பதவியேற்புல சசிகாந்த் செந்தில் மாதிரி ஆட்கள் தலித் மீது நடக்கக்கூடிய வன்முறைகள் தடுக்கப்படணும் அப்படின்னு பேசுறாங்க. ஆனாலும் திமுகல ஒரு குறிப்பிட்ட எம்பிக்கள் பதவியேற்கிறது ரொம்ப பேசுபொருளா மாறி இருக்கு. ஸ்டாலின் வாழ்க, அண்ணா வாழ்க, பெரியார் வாழ்க அப்படின்லாம் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்ற மாதிரி கோஷங்களும் எழுப்பியிருக்காங்க. இதை பத்திரிகையாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பாராளுமன்ற ஒரு உறுதிமொழி ஏற்பு விழாவில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறது நாகரிகமானதா? ஒரு தொகுதி பேரை சொல்லிட்டு எனக்கு ஓட்டு போட்ட தொகுதி மக்கள் வாழ்க, நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர்னா ஒரு ஓட்டு போட்டோம்னா முதல்ல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ அந்த சந்தோஷத்தை வாக்காளர்களுக்கோ பத்திரிகையாளர்களுக்கோ கொடுக்கல. ரைட்டா? 40 பேருமே எல்லாம் தொகுதி மக்கள் ஏதோ 1-2 பேர் பேசினாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது ரொம்ப கம்மியாகவும் இந்த தலைவர்களோட அந்த பெயர்கள் வாசிப்பதில் காட்டின அந்த தீவிரத்தன்மை இதுக்கு காட்டல, ஓட்டு போட்ட மக்களுக்கு காட்டல. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என் தலைவர் தானே எனக்கு சீட்டு கொடுத்தாரு, அவர் சின்னத்தில் தானே நான் நின்னேன், நீங்களாம் சும்மா காசு வாங்கி தானே ஓட்டு போட்டீங்கன்னு கூட நினச்சிருக்கலாம். தப்பு கிடையாது, அது அவங்களோட சிந்தனை, அதில் போய் நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் புது விஷயம் ஒன்று அப்படின்றது ஐயா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அந்த பேரை சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா, அது உங்களுக்கு விசுவாசன்றது 10 பேர் இதில் 10 வாட்டி சொல்கிறது தான் கிடையாது. நீங்கள் சுயமரியாதை அண்ணா பெரியார் இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, வரலாறு தெரிஞ்சவங்க அப்படி பார்ப்பாங்க. இப்போ வெளியூர்லேருந்து ஒரு கைடு வர்றாரு, மலேசியாவிலேருந்து ஒரு கைடு வர்றாரு, மலாய் பேசக்கூடியவர், பாராளுமன்றத்தில் பதவி ஏற்றுக்கிறத நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னும் போது, அப்போது ஏதோ மொழியில் பேசுகிற பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க என்னன்னா, அப்போ அவர் என்ன சொல்வார், இஸ் கிரேட் கிராண்ட் ஃபாதர் வாழ்க, ஃபாதர் வாழ்க, அப்புறம் அவங்களோட பேரன் வாழ்க, ஒரே குடும்பத்தில் 4 பேர் வாழ்க சொல்லி பதவி ஏற்றுக்கிறோம். ஓ, கிங் ரூல், மொனார்கி அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா மலேசியாவில் ராஜா அரசு இருக்கு, அவங்க அப்படி தான் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் சொல்லலாம் நாங்கள் பாரம்பரியம் இயக்கம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறத அவங்க எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி இது ஒரு பேசு பொருள் வராது. இன்னைக்கு தேதியில் இந்த கட்சிக்கு தலைவர் யாரு? ஐயா திரு ஸ்டாலின். திமுகன்னு கூட வேண்டாம், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி, திமுக கட்சி தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு நன்றி, கட்சி தலைவர் அறிஞர் அண்ணா, அதற்கு முன்னாடி பெரியார். அதோட அப்போ என்ன ஆகிடும்னா, நீங்கள் தேவையில்லாமல் ஐயா திரு உதயநிதி உங்களோட ஆதாயத்துக்கு வேண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உங்களை பாராட்டணும், இல்லை அந்த குடும்பத்தில் யாருன்னா பார்த்தா உங்களை நான் குடும்பத்தில் ஒரு ஆள் நீங்கள் காட்டிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாமல் நல்லது பண்ணுறன்ற பேரில் உதயநிதி ஸ்டாலினுக்கு தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை உருவாக்கி விட்டு, அப்போது நீங்கள் காட்ட வேண்டிய விசுவாசத்தை செயலில் காட்டணும். செயலில் காட்டாமல் சொல்லுல காட்டுறேன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் போய் பேசியிருக்கீங்க. இது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளுக்கு இது தீனி போட்டீங்க. இது எந்த வகையில் அவங்க அரசியல் அவங்க கை குடும்ப அரசியல் சொல்லிட்டு அப்படியே பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதான் அண்ணாமலை பண்ணிட்டாரு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாரு, யாரெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்கன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு வேலை பார்க்குற ஒரு வேலை செய்பவர்கள்
அவர் வேறு சில வார்த்தைகள்லாம் சொன்னார், அநாகரிகமாக, நான் அதை சொல்ல விரும்பலை, அடிமைகள்ன்ற மாதிரிலாம் அப்படிலாம் பேசிட்டார் அவர். யாரும் அண்ணாமலை. நான் என்ன கேட்குறேன்னா, அடுத்த தலைவர் அந்த கட்சிக்கு பொறுப்பு யாருன்றது திமுகவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஏலேருந்து Z வரல, A to Z தெரியும். உதயநிதி ஸ்டாலின் தான் வரப்போகிறாரு, அவர் தான் அந்த கட்சிக்கு தலைவர் ஆக போகிறாரு தெரியும். இதை போராடலாம் டமாரம் போடணும் 10 வாட்டி சொல்லணுமா? பாராளுமன்றத்தில் போய் சொல்லணுமா? பட் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாங்க, இது வந்து ஒரு லெகசி. அது இப்போ கருணாநிதி கலைஞர் அவர்கள் என்ன இதை பண்ணாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு, இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ண போறாருன்றத நாங்க வந்து இங்க பாஜகவுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு வலுவாக இருக்கிறார் என்பதை வந்து நாங்க நிலைநிறுத்துறோம், அதற்காக அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்றது அவங்க தரப்பு. மத்திய பிரதேசில் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சனாதன சர்ச்சையால தான் ஆட்சியே எங்களுக்கு வரலன்னு சொன்னாங்க. அதாவதுங்க, தற்பெருமை வந்து ஆட்சிக்கு அவப்பேரை உருவாக்கும். இது தற்பெருமைக்கு சொந்தம். நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் சர்வதேச அளவில் கூட கொண்டு போங்க, தூக்கிட்டு போங்க, செயலில் காட்டுங்க, செயலாக்கம் பண்ணிட்டு. இப்போ நாளைக்கு ஒரு 2 பேர் வட சென்னையிலேருந்து ஒருத்தன், இன்னொரு பையன் ஒரு கன்னியாகுமரியில் தூத்துக்குடியிலேருந்து ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க பாக்ஸிங் நேஷனல்ஸில் ஜெயிக்கிறாங்க. எதில் ஜெயிக்கிறாங்க? பாக்ஸிங் நேஷனல்ஸில் ஜெயிக்கிறான். இன்னொரு பையன் பிரக்யானந்தா மாதிரி ஒரு பையன் மதுரையில் தயாராகலாம், குட்டி பையன், போயிட்டு சர்வதேச லெவலில் ஃபிடே ஆர்கனைஸ் பண்ணுற செஸ்ஸில் வந்து ஜெயிக்கிறாங்க. அந்த குழந்தை போயிட்டு, என்னோடய வெற்றிக்கு வந்து எங்கள் அண்ணன் உதயா காரணம், அண்ணன் தான் வந்து எனக்கு அடிக்கடி பேசுவார், ஒரு அமைச்சர் மாதிரி இருக்காது, என் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருக்கும், அதே மாதிரி நான் ஸ்பேரிங் போகும்போது வந்து நின்று பார்ப்பாரு, நான் பேக் பஞ்ச் பண்ணும்போது பார்ப்பாரு, லெஃப்ட் ஹூக்கு நல்லா எடுத்துடுறா, ரைட்டு ஜாப் நல்லா பண்ணுறான், சிங்க மாதிரி சண்டை செஞ்சாடா, அதெல்லாம் சொல்லுவார் எங்கள் அண்ணன். அதனால் அண்ணனுக்கு நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். சின்ன பையன் இயல்பாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேச்சு எடுபடுமா? இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டு உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, அவர் பேரில் நான் இது பண்ணுறேன், அந்த பேச்சு எடுபடுமா? உங்களோட செயல் தான் உங்களுக்கு பெருமை சேர்த்துக்கணும். இந்த வாழ்க வாழ்க கோஷன்றது உங்களை நட்டாத்தில் நிறுத்தி விட்டுரும். இப்போ பார்லிமெண்ட்ல இப்போ பேன் நீட் அப்படின்ற மாதிரியான கோஷங்கள் எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து சிஏ இது பண்ணுங்க, பீகாருக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க, ஆந்திரா வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்துன்றது ஆரோக்கியமானது, அரசியல் ரீதியாகவும் அது கவனிக்கப்படும். அந்த இடத்துல போயிட்டு இவங்க இப்போ இது உதயநிதி வாழ்க அப்படின்னு அது சொல்றது அப்படின்றது எதிர்க்கட்சிகள் இதை எப்படி கையில் எடுப்பாங்க? அதனோட சீரியஸ்னஸ் போயிடும். சரிங்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லாதீங்க. உதயநிதி ஸ்டாலின் வாழ்க பண்ணுறதுக்கும் அவருக்கு சொந்தமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஆட்சியின் மீது திட்டம் எங்க? கள்ளக்குறிச்சியில் 62 பேர் செத்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் போய் நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க வாழ்கன்னு சொன்னீங்கன்னா எதை புரிஞ்சுக்குவாங்க? அதாவதுங்க, டிஃப்ரென்சஸை வந்து ஆக்ட் மூலயமா காட்டணும். ஆக்ஷன் ஷுட் ஸ்பீக், நாட் யுவர் வேர்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்களோட அரசியல் பிழப்புக்காக இந்த மாதிரி தேவையில்லாமல், எனக்கு தெரிஞ்ச உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் விரும்புகிற மாதிரி தெரியலங்க. நான் நிறைய நேரத்தில் பார்த்துருக்குறேன், யாருன்னா வந்துட்டு அவர் போகும்போது வணக்கம் கிணக்கம் வச்சா கூட அவர் அதற்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியல. நீங்கள் வேலையை பண்ணுங்கள், லோக்கலில் பேர் எடுங்க, அது போதுன்ற மாதிரி அந்த எண்ணோட்டத்தில் தான் இருக்கிறார். அப்படி இருக்கிற ஒரு ஆளை போயிட்டு சும்மா அடுத்து எங்கள் அண்ணன் அடுத்துன்னு அதை வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப வெளிப்படையாக இதுவாக தெரியுது. அப்படி பண்ணுறது விஷயம் இல்லை. இல்லை, அடுத்த தலைவர் இவர் தான் அப்படின்றது இப்போ இல்லையே ஊருக்கே தெரியும். அதை எதுக்கு 10 வாட்டி சொல்லி காட்டுறீங்க? உங்களுக்கு வேற வேலை இருக்குல்ல, மக்கள் ஏற்றுக்கணும்ல அவரை. அப்போ மக்கள் கிட்ட போய் தானே நீங்கள் சொல்லணும். அது வீடு வீடாக ஏதோ ஒரு திட்டம் பண்ணி, அண்ணன் உதய அண்ணாவோட திட்டம். இப்போ நீங்கள் சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன் எடுத்துக்கங்க, அங்கே வந்து உதய அவர்களுக்கு ரொம்ப நல்ல பேருங்க. ரேஷன் கடையில் அங்கே இருக்கிற ரேஷன் கடை நல்லா வேலை பார்க்குது. அங்கே வந்து காவாத்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி பப்ளிக் சொன்னால் மற்ற ஏரியாவோட சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணுறாங்க. அங்கே வெள்ள நிவாரணம் அந்த ரேஷன் பொருள்லாம் வந்து அங்கே இருக்கிற வட்ட செயலாளர்கள் வீடு வீடாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் மேலே நீங்கள் ஏதோ கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு அட்ரஸ் ஆகுது. ஆனால் மிச்ச ஏரியாவில் அப்படி கிடையாது. அங்கேயுமே வந்து வீடு கட்டினா போய் நின்றுறாங்க காசு கேட்டு. விவிஐபி தொகுதின்லாம் பார்க்கறது இல்லை. எல்லா கட்சியிலும் இதெல்லாம் பண்ணிட்டு லோக்கலில் இருக்கிற வைன் ஷாப்பில் பழக்கம் ஸ்நேகிதம், பில்டர் யாருன்னா இருந்தால் அவர் தப்பான இது பண்ணாலும் அவரு கூட ஸ்நேகிதம். அப்புறம் இந்த மாதிரி சாராயம் கீராயம் இல்லை பொட்டலங்கிட்டலாம் விற்றா அவங்கள கண்டிக்கிறது கிடையாது. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஐயா உதயநிதி வாழ்கன்னா சரியாயிடுமா? இல்லை, விசுவாசத்தை காட்டுறதுக்காக இப்படி விசுவாசத்தை காட்டுறதுக்கு நான் என்ன சொல்றாங்களா? தலைமை விரும்பட்டும் விரும்பாமல் போட்டாங்க. இல்லை, தலைமைக்கு சம்டைம்ஸ் புரிதல் கூட இருக்காமல் போகலாம். நான் என்ன சொன்னேன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேரில் நீங்கள் வந்து ஒரு ரத்த தான முகாம் நடத்துறீங்க, ஓகேவா? அவர் பேரில் நடத்திட்டு அவரோட போஸ்டர் ஒன்று பெருசாக போட்டுட்டு அவர் அங்கே வர வேணாம், அந்த புகழ் அவருக்கு போயிடும். இதுதான் ரத்தம் எடுத்தாச்சு, கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்தாச்சு. யார் இந்த நிகழ்ச்சியில் போஸ்டர் பாய்? யாரோட ஆணையின் கீழ் நடக்குதுன்னா உதயநிதி ஸ்டாலின். ஒரு 20 குழந்தைங்களுக்கு போயிட்டு ஒரு நோட்டு புஸ்தகம்,
இல்லை வந்து அந்த பசங்களுக்கு வந்து ஏதோ படிக்கிறதுக்கு வந்து ஒரு பாட்டு வாத்தியார் ப்ரைவேட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அந்த போஸ்டர் இல்லை அண்ணா வந்து இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கிட்ட இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் தேதி கேட்டிருந்தோம், அவரால் வர முடியல, அவர் வராரோ வரலையோ அவர் பேரை சொல்லி அப்படி சின்ன சின்னதாக பண்ணி பேர் எடுத்தா மக்கள்கிட்ட பேர் வரும். அரசியலில் கேமராலாம் பார்க்குற நேரத்தில் பாராளுமன்றத்தில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகிடும்னா அவரை வந்து ஏதோ ஒரு குடும்ப அரசியல் தலைவர்ன்ற மாதிரி சுருக்குவீங்க. நீங்கள் நல்லது பண்ணுறன்ற பேரில் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு வேண்டி நீங்கள் வந்து அவருக்கு வந்து கெட்ட பேரை தானே உருவாக்கி கொடுக்குறது. இந்த பந்தா எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். பட் அவங்க ஒரு பார்வை முன் வைக்கிறாங்க. இப்போ அதிமுக சார்ந்தவங்க பதவி இருக்கிறப்பயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அசம்பிளிலே பேசுகிறப்பவே அவங்க வந்து புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு அவங்க ஒரு இது பண்ணிட்டு தான் அவங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அதுவே விமர்சனத்துக்குள்ளாகிறப்ப அதை பண்ணுறப்ப இது நாங்கள் பண்ணக்கூடாது. ரெண்டுமே தப்பு தான். ஒரு வாட்டி சொல்லலாம், பேசுறது 5 நிமிஷம்னா 2 நிமிஷத்துல புகழஞ்சலி இருக்கு, புகழாரம் இருக்கு. ஏன் ஐயா சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒரு சில நேரத்தில் கடிகிறார். எங்க மக்கள் பிரச்சனையை பேசுங்க, இந்த வாழ்த்து செய்வது கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசுற மாதிரி பேசாதுங்கன்னு ஒரு சில அமைச்சருமே சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஆமா பிஜேபி பத்தி ஏதோ விமர்சனம் பண்ணும்போது இங்க அதை பத்தி பேசாதீங்க, அதற்கு உண்டான இடம் இல்லைன்றாங்க. ஸோ அப்போ நீங்கள் இதையும் எடுத்துக்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறேன்னா, அண்ணன் ஆராசா வந்து உதயநிதி ஸ்டாலின் பேர் சொல்லலைன்னு நினைக்கிறேன், ரைட்டா? நாளைக்கு இப்போ சொல்கிறேன் நான், ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா ஆளாக அங்கே நிற்பாப்புல. இன்னி வரையிலும் 2G கேஸ் எடுத்துக்கோங்க, சசிகலா எவ்வாறு அம்மையார் ஜெயலலிதா கூட கடைசி நொடி வரலும் குற்றச்சாட்டு ஆளானாலும் சரி, கன்விக்ஷன் ஆனாலும் சரி, ஒரு வார்த்தை அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசுனது ஊழல் கேஸில். அந்த மாதிரி இதுவரையிலும் என்னைக்குன்னா ஆராஜா திமுக குடும்பத்தை பற்றி எதனா லைட்டா ஒரு ஃபைலை தூக்கி வெளில கொடுக்கறது, இல்லை உள்ளடி வேலை பார்க்கறது, வெளிப்படையாக எதனா பண்ணியிருக்காப்லையா? கிடையாது. அப்போ உங்களை துதி பாடுறவர்கள் வந்து இன்னைக்கு பாடுவாங்க, நாளைக்கு பாடாமல் போயிடுவாங்க. ஒருத்தர் உங்களை எதிரில் பாராட்டலன்றதுக்கோசரம் அவங்க உங்க விசுவாசி அல்லன்னு கிடையாது. கனிமொழி அவர்கள் வந்துட்டு பேசலை, உதயநிதி ஸ்டாலின் பற்றி பெருமையாக பேசலை, கொள்ளலை. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, அதாவது கனிமொழி அவர்களுக்கு 1000 அரசியல் நெருக்கடி இருக்குங்க, உட்கட்சி பிரச்சனை இருக்கு, அவர்கள் சார்ந்தவர்களோ அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ பெரிய முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. இது வந்து திமுகவில் இருக்கிற ஒரு சர்ச்சையோ ஒரு பிரச்சனையோ. ஆனால் நான் சொல்றேன், நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு தேவைன்னு போய் அவங்க சித்திக்கிட்ட நின்னார்னா, சித்தி தானே வருவாங்க, ஆமாம், நின்னார்னா நான் சொல்றேன் 200% அந்த அவர்கள் வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய தன்மை படைத்தவர்கள். ஏன்னா கட்சி முக்கியம், கட்சி முக்கியங்க. நீ யாரு? கலைஞரோட பேரன் தானே, என் குடும்பம் தானே, என் உறவு தானே, என் ரத்த பாசம் தானே. அது ஒண்ணு. 10க்கு ரைட்டு, வயசாயிடுச்சு, அடுத்த தலைமுறை இருந்துட்டு போனா. ஆனா இதை கணிக்க தவறிட்டு தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சில பல பிரச்சனைகள், யாரை வாழ்த்தி பேசுறது, யாரை தூக்கி பிடிக்கிறது, உட்கட்சி பிரச்சனை, எந்த டீம் மேல போகுது, எந்த டீம் இது பண்ணுது. இப்போ ஏன் செக்டாரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இதுல இன்னொன்னும் இருக்கு. இப்ப இளம் தலைவர்கள் இருப்பாங்க, இல்ல புது எம்எல்ஏ இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ்லாம் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப பதவியேற்றதுலயே நிறைய பேர் சொன்னது ஃபர்ஸ்ட் டைம் எம்பிஸ் தான். ஆமா, ஓகே. இப்போ உதாரணத்துக்கு பரந்தாமன் இருக்காரு, எக்மோர் எம்எல்ஏ. பரந்தாமன் என்ன பண்ணுவாரு, எனக்கு அண்ணன் உதயநிதி தான், அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எக்ஸ்டம்போர் பண்ணி பேசுவார். இப்போ இதே வந்து ஐபி இருக்கிறாரு, அவரோட வயசுக்கு வந்து அவர் கலைஞர் கூட பயணம் பண்ணவர். அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை ஏத்துக்கிட்டு, ஸ்டாலின் அவர்களை தலைவராக ஏத்துக்கிட்டு அந்த இதுல இருக்காரு. அப்ப அவரை போய் அவரும் வந்து உதய பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து சரி இருக்கா? அப்ப இந்த 2 பேருக்குள்ள நான் அதிகமா பாராட்டுறேன்னா நீ அதிகமா பாராட்டுற மாதிரி ஒரு உள்ள ஜாலியான ஒரு கட்சி ரீதியான ஒரு போட்டி இருக்கும். இதுதான் வந்து எதிர்கட்சிகளுக்கு பெருசா தெரியும். பட் இப்ப உங்க பக்கத்திலேயே புக் இருக்கு, அண்ணாவோட புக்கு. இப்ப திமுக அப்படின்ற அந்த ஒரு இயக்கம் அப்படின்றது அண்ணாவுக்கு எவ்வளவு பங்களிப்பு இருக்கு, கலைஞருக்கு எவ்வளவு பங்களிப்பு இருக்கு அப்படின்றது இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்குமே அவர் ஒரு பெரிய நீண்டகால போராட்டம் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே பேசுறது அப்படின்றது யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை, எதிர்கட்சிகளும் இதை கையில் எடுத்து விமர்சனங்கள் பண்ண போறது இல்லை. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2 குரூப்பா இருக்காங்க அப்படின்றப்ப சீனியர்ஸ் எல்லாமே பெரியார், அம்பேத்கர், அண்ணா அப்படின்னு பேசுறாங்க. பட் இப்ப இருக்கவங்க வந்து உதயநிதியை முன்னிறுத்துறாங்க அப்படின்றப்ப 2 ஈக்குவலா இருக்கா? ஃபர்ஸ்ட் அந்த இல்ல ஈக்குவலா இருக்காதுங்க. அதாவது என்னன்னாங்க, அதாவது நான் திரும்ப அதான் சொல்றேன், உதயநிதி அவர்களுக்கு நீங்க வந்து மக்கள் சேவையை செய்துட்டு அதற்கு காரணம் எங்களோட இளைஞர் தலைவர் உதயநிதி அப்படின்னு நீங்க போஸ்டர் வச்சு கீழே பேனர் வச்சாவே போதும். போற இடம்லாம் போயிட்டு நீங்க அதை வந்து கட்சி ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணக்கூடாது. மக்களோட ஃபங்க்ஷன் நீங்க ஒன்று நடத்திட்டு, இப்போ இவருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து படத்துலலாம் நடிக்கிறாரு, அவருக்கு வந்து ஃபேன்ஸ் கிளப்லாம் இருக்குது. அப்போது அந்த ஃபேன்ஸ் கிளப் மூலமா ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதில் வந்து நீங்கள் பாராட்டி பேசுங்க, யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. உதயநிதி அவர்கள் பேனரில் நடக்கிற ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை தூக்கி பிடித்து பேசுறதுனால 2 விஷயம்.
ஒன்று நீங்கள் நினைக்கிறதும் நடக்கும், ரெண்டாவது கெட்ட பேரும் அவருக்கு வராது. இப்போ இது வந்து ஒரு விதமான அதிருப்திகளை அதிருப்தி இல்லைங்க, நான் எதுக்கு எதிர்க்கட்சிக்கு நீங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். இப்போ எதிர்க்கட்சி தாண்டி சாமானிய மக்களுமே கவனிக்கிறாங்க. பிடிக்காதுங்க. அதாவதுங்க வாரிசு அரசியல் என்பது இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி திமுக இருக்கவங்க நினைக்கிறாங்க. எல்லாரெல்லாம் அதை ஏற்றுக்கிறது கிடையாது. திமுக கட்சியை பிடிக்கிறவங்க இல்லை உங்கள் குடும்பத்தின் மீது பாசம் இருக்கிறவர்கள் ஒண்டி தான் ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லாருக்கும் உண்டான அரசியல் தானே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்றைக்குமே 40% ஓட்டு தாண்டி எடுத்தது இல்லையே. ஏன் இப்போ 40 விழுக்காடு திமுக போடுறாங்கன்னா 60 விழுக்காடு திமுக பிடிக்காத அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. தேர்தலே 6% குறைஞ்சிருக்குது. அப்போ ஏன் அந்த மனநிலையில் எடுக்கிறாங்க? நம்ம தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த கட்சியை இன்னும் நீரோட்டமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த விமர்சனத்தெல்லாம் எப்படி குறைக்கிறது, இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரி செய்யறது, அதுக்கு எங்கே இல்லை. அதற்கு காவல்துறையோ இல்லை உங்களை பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள்லாம் வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. யாருமே அதெல்லாம் இன்னும் கரெக்டே பண்ணலையே. இதை வந்து மானிட்டர் பண்ணி இது மாதிரியான ஃபர்ஸ்ட் டைம் எம்பிஸ்க்கு இதை வந்து கூப்பிட்டு கண்டிக்கணுமா, அல்லது இது மாதிரிலாம் இல்லை, இது கண்டிக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க. இது அவ்வளோ பெரிய தப்புலாம் கிடையாது. இது எதிர்க்கட்சிகள் பிரச்சனையாக்காங்க, பேசு பொருளாகிறாங்க. இது பெருசாகும்போது என்னன்னா அந்த கட்சிக்கு வளர்ச்சி இருக்காது, தேய்மானம் வந்துவிடும். இப்போ சின்ன பசங்க இருக்கிறாங்க, அடுத்த கட்ட தலைவர் வராங்க. இப்போ அவங்க வந்து சீமான் அவர்களே விஜய் அவர்களும் மீது ஈர்ப்பு ஜாஸ்தி வரும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இன்னாரோட மகன் அப்படி பார்ப்பாங்க. அவருக்கு இன்னாரோட மகன்ன்ற அந்த விளம்பரம் வேணாம், தானா வரணும். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயணுன்றது தாயோட வரலாறை மறைச்சிட்டு இதுக்கு ஒண்டி அதை நீங்க உருவாக்கி விடணும். அப்பதான் அது ஒரு வீரியமிக்க ஒரு ப்ரூட் ஸ்டாக்கா அது கண்டினியூ ஆகும், ஆஃப் ஸ்பிரிங்கா. நீங்க போற இடம்லாம் வந்துட்டு வாழ்க 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 வாழ்கன்னா அது குடும்ப அரசியலை பாராட்டுற மாதிரி ஆயிடும். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இன்னும் 2 வருஷம் இருக்கு. இது வெறும் தமிழகத்துல இது மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இல்லை அப்படின்னு வரலாறு பேசுறதுக்கு என்ன பண்ணும், அதை யோசிக்கும். அப்படி போன சிந்தனை இளைஞர்களை எழுச்சி பெறறதுக்கு உண்டான நிகழ்ச்சி என்ன நடத்தினார். இவங்க இன்னமும் அந்த மாவட்டம் வட்டம் ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் அதாவது இருக்கிற பிரச்சனைங்க, ஒரு விழா நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டேட்டு வாங்கணும்னா அவர்கிட்ட சொல்லணும், அந்த ப்ரோட்டோடைப்லாம் சுற்றி அவரை போட்டு அப்படியே பிடிச்சிருக்கும். அவர் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு சாமானியனாவே அவரை விடமாட்டேன்றாங்க. சாமானியனுக்கு இருக்கிற பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற. என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர் பெரிய கொள்கைவாதி, ஊழல் பிரச்சனையே இல்லை, சுற்றி எல்லாமே வந்து ரொம்ப காந்தியவாதிகள்ன்றதுனால கிடையாது. யமகா பைக்கில் திருவா சுற்றுவார். இங்கே மாசுவை எடுத்துக்கலாம். அப்போ சிம்பிளாக நீங்கள் எவ்வளோக்கு கிரவுண்டடாக இருக்கீங்களோ உங்களோட ரீச் அப்படி இருக்கும். மாசு அவர்கள் எடுத்த பெயரை சகோதரி பிரியாவால் பாதி எடுக்க முடியாது, எடுக்கலை. ஏன்? ஏன்னா மக்கள்லேருந்து அந்நியப்பட்டிருக்காங்க. மக்கள்கிட்ட அந்நியப்பட்டிருக்காங்க. அதை தான் நீங்கள் அந்த அந்நியப்படுத்துகிற வேலையை பண்ணாதீங்க. அதாவது மூலமா அந்நியப்படுவாங்க. முதலமைச்சர் வராரு, அந்த நிகழ்ச்சி வந்து பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா திமுக தலைவர் கஷ்டப்பட்டு வந்தாரு. கலைஞர் அவர்கள் வந்து இமீடியட்டாலாம் அவருக்கு பதவி கொடுக்கல, எவ்வளவு நாள் அவருக்கு தெரியுங்க. சரி, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் இந்த கேள்விக்கு எல்லாமே வந்து கலைஞர்கள் கிட்ட பதில் இருக்கு. ஆனா அங்கேயே இவங்க போய் பார்க்க மாட்டாங்க. எதற்கு வந்து சொந்த மகனை வந்து தம்பின்றாரு. என் பையனை கூப்பிடுங்க, மகனை கூப்பிடுங்க, பேரனை கூப்பிடுங்க, அப்படி வரலையா வாயில? ஏன் வரல? அந்த அடையாளம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. திமுக தொண்டன், திமுக அமைப்பாளர், திமுக பொறுப்பாளர், இப்படி தான் வரணும். மேயர் ஆனப்போ கூட என்ன அறிவுரை சொல்கிறாருன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி மாசு அவர்களுக்கும் இது பதவி அல்ல பொறுப்பு. பதவி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க, பொறுப்பாக பார்த்துக்கோங்க, அதனால தான் பொறுப்புன்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து கிளாஸ் எடுத்திருக்கிறாரு. ஆனால் இவங்க அதை மீறி போகிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராருன்னா நல்லா ஆடம்பரமாக செலவு பண்ணுறாங்க. அவர் அதை கேட்குறாரா இல்லையான்னு கூட தெரியல. கீழே இருக்கிறவங்க அதை பண்ணுறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஆடம்பரமாக நீங்கள் அந்த கான்ட்ராக்டருக்கோ சவுண்டு சர்வீஸ் போடுறவங்களுக்கோ டேபிள் சேர் போடுறவங்களுக்கு கொடுக்குற அந்த காசை அதை அப்படியே மிச்சம் பண்ணி பப்ளிக்கு வீடு வீடாக எத்தனை போய் ஒரு ஸ்விமிங் மிஷின், ஒரு அயன் பாக்ஸ், இல்லை ஒரு குடம், எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சு அவங்கள 3 மணி நேரம் 4 மணி நேரம் காக்க வச்சு அங்கே பாட்டெல்லாம் போட்டு இதோ வந்து விட்டார் உதயநிதி, அதோ வந்து விட்டார் அடுத்த இளைஞர், அதோ வந்து விட்டார், அப்படியெல்லாம் பண்ணுறது. அந்த காசு செலவை குறைச்சி அந்த மிச்சம் காசெல்லாம் வீடு வீடாக போட்டு 4 பேர் உதயநிதி ஸ்டாலின் டிஷர்ட் போட்டு ஃபேன்ஸ் கிளப்லேருந்து வரோம், இல்லை கட்சியிலேருந்து வரோம், அண்ணா வந்து தொகுதியில் வந்து இப்படியாக போனப்போ எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி பார்த்தாரு, சொன்னார், இந்தாங்க அப்படின்ட்டு ஒரு விசிட்டிங் கார்டு, இல்லை ஒரு க்ரீட்டிங் கார்டு, இது மாதிரி நான் பார்த்தேன், எனக்கு நேரம் கிடையாது, அதனால் என்னோடய கட்சி ஆட்களை அனுப்பிச்சிருக்கேன், இது வந்து இந்த அயன் பாக்ஸ் வந்து
மாணவர்களுக்கு பண்ணணும், இந்த இந்த பரிசு பேகு ஸ்கூல் பசங்களுக்கு அனுப்பி விடுவோம், உங்கள் ஸ்கூலில் இருக்கிறாங்க. இது மாதிரி வந்து உங்கள் ஏரியாவில் வந்து இந்த ஒரு நிறைய குடம் ஒன்று ஒரு கட்சிக்காரர் இருந்தார், அவர் வந்து நிறைய குடம் அமிச்சார், ஒரு 10,000 குடம் வந்தது கட்சிக்கு. இந்த தொகுதியில் இந்த மக்களுக்கு வந்து இலவசமாக குடம் கொடுக்கணும், ஸ்டீல் குடம் கொடுக்கணும்னு நான் விரும்பினேன். இது வந்து ஆமாம், இது வந்து அன்பு தம்பி நான் அனுப்புகிறேன், நானே வந்து நேரில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் ஒரு குடம் தானே, இதை விட ஏன்னா பெருசாக செய்யும் போது நான் நேரில் வரேன் அப்படின்ற உத்தரவாக ஈவன் உதயநிதி ஸ்டாலின் முடிஞ்சு போச்சு. அந்த கடைசி வரைக்கும் வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்க உதயநிதி கொடுத்த சில்வர் ஸ்டீல் இதுங்க குடங்க வீட்டில் வச்சிருப்பாங்க. அதை விட்டுட்டு டிராஃபிக்கை பிளாக் பண்ணி ஏசியை கூப்பிட்டு டிசியை கூப்பிட்டு இந்த பக்கம் வேற யாரும் போகக்கூடாது, விவிஐபி மூவ்மெண்ட் காட்டினா என்ன பண்ண போறீங்க? ஜனங்களுக்கு போறவங்களுக்கு டிராஃபிக்கில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கோவம் தானே வரும். அந்த அரசியல் தானே எங்க மாத்தி திங்க் பண்ற இதுவே கிடையாது. நல்லது பண்றேன் பூரா கெட்டதையும் பண்ணி விடுறீங்க. பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்காரர்கிட்டயோ இல்லை ஹோட்டல்காரர்கிட்டயோ பில்லு வேற போடுறது. ஏன்னா சீரியல் பல்பு வைக்கணும், அதுக்கு யார் காசு கொடுப்பா? டேபிள் சேர் பண்ணணும், அதுக்கு யார் காசு கொடுப்பா? வரவங்களுக்கு டீ காஃபி கொடுக்கணும், அதுக்கு யார் காசு கொடுப்பா? இப்போ இதெல்லாம் தண்ட செலவு தானே. அவங்க தலைமையில் இருக்கவங்க பார்ப்பா, என்ன கூட்டம்ப்பா, அசத்திட்டான்ப்பா 10,000 பேரை நிறுத்தினான்ப்பா. அப்போது 10,000 பேரை நிறுத்திருந்தது ரைட்டு. இந்த செலவெல்லாம் குறைச்சிட்டு குத்துந்தா 20,000 பேருக்கு வீட்டுக்கு பொருள் போயிருக்கும், பேர் நல்லா கிடச்சிருக்கும். செஞ்சதே செய்யலப்பா, காதும் வச்ச மாதிரி 4 பேர் வந்தானுங்கப்பா, 1,00,000 பேருக்கு கொடுத்துட்டு போயிட்டானுங்கப்பா. ஒரு நெரிசல் கிடையாது, டோக்கன் கிடையாது, வட்டத்தை பாரு மாவட்டத்தை பாரு, கட்சிக்காரனை குத்தியா கொடுக்கலையா, எல்லாருக்கும் கொடுத்தாங்கப்பா. எப்படி இருக்கும்? இதை செஞ்சால் தலைமை நம்மளை அங்கீகரிக்குமா? தெரியாது. நம்ம செஞ்சுட்டு அதுக்கு பயன் இல்லைன்னா நம்ம பண்ண காசு வேஸ்ட்டாக போயிடுமே. 2 3வது எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு அப்போ உதயநிதி வாழ்க, உதயநிதி உச்ச குரலில் கொடுத்து தலைமை அவங்க குளிருவாங்க. அப்போது விவேகானந்தர் சொன்ன மாதிரி நீ கடமையை செய், பலனை எதிர்பாராத அந்த நிலையில திமுக இல்ல, அரசியல்லே இல்லையா? அரசியல்லே இல்ல. அதுதான் சொல்றேன், அந்த அரசியலுக்கு இந்த அரசியலுக்கு வேறுபாடு. இந்த ஹைராக்கியே மாத்தணும். சரி, நீங்க ஒரே ஃபார்முலா தானே 20 வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க. இதையே தான் ஓரளவுக்கு வந்து ஐயா திரு ஸ்டாலினுக்கும் பண்ணீங்க. அதே பண்ணும்போது சரி, இன்னைக்கு வந்துங்க ஒரு கட்சி வந்து ஒரு தலைவர் பேசுறாருன்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா புதுசா பேசிட போறாரு, ஏன்னா புதுசாக சொல்லிட போறாருன்ற மாதிரி இருக்கு. எல்லாம் மொபைல்லே பார்த்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் பாலிடிக்ஸோட டைமென்ஷன்ஸை மாற்றணும். இனிமேல்லாம் வந்து மக்கள் வந்து உங்களை தேடி வர மாட்டார், நீங்கள் தான் மக்களை தேடி போகணும். அதற்கு அதுதானே மக்களை தேடி மாநகராட்சின்னு எதுக்கு மாசு வச்சாரு? இது புரிஞ்சதுனால வச்சார். ஆனால் அதுக்கு பேர் யாருக்கு கிடைச்சது? ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்சது. நல்ல மேயரை சென்னைக்கு கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த பேர் கிடையாது அவருக்கு. ஏன்னா மேயரா இருக்கும்போது இருக்கிற ஃப்ரீடம் வந்து நீங்க கேபினெட்ல போகும்போது பண்ண முடியாது. அமைச்சர் பொறுப்புன்றப்ப கள்ளக்குறிச்சியில போய் நிக்கிறாரு 3 நாள், என்ன சொல்லி நீங்க இதை வந்து இது பண்ணுவீங்க? மருந்து ஸ்டாக் பண்ண முடியும், டாக்டர் அனுப்ப முடியும், பட் சாராய் வித்து குடிச்சிட்டானே. குடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தா என்ன பண்ண முடியும்? அதான் இங்க இவங்களுக்கு அந்த புரோட்டோடைப்பை மாத்தணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா இந்த ஒரு விவகாரத்துல எங்க தவறு நடந்துச்சு அப்படின்றதையும் ரொம்ப அழகா சுட்டி காட்டிங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.